இன்றைய காலகட்டத்திலும் எக்ஸாம்னாலே மாணவருக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கதான் செய்யுது. அந்த காலத்துல இருந்த மாணவர்கள் பாஸ் ஆயிடுவோமா, ஃபெயில் ஆயிடுவோமான்னு பயந்தாங்க. இப்ப இருக்க மாணவர்கள் எங்க மார்க் கம்மியா எடுத்தா பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவாங்களோன்னு பயப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் பயம் இன்னும் பயமா தான் இருக்கு. எல்லா மனித உயிர்களும் ஒரே மாதிரியாக ஆறறிவு கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டியது தானேன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழும்பலாம். ஆனா அந்த அறிவை நம்ம எப்படி பயனுள்ளதாக செயல்படுத்துறோன்றதுல தான் நம்ம ஒவ்வொருவரோட வெற்றியும் தீர்மானிக்கப்படுது. இதற்கு உதாரணமா தான் உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியின் கதை. உலக புகழ்பெற்ற அந்த விஞ்ஞானி இளம் வயதிலேயே சிறந்த அறிவாளியாக விளங்கினாரு. ஆனா அவரு எந்த ஒரு வேலையையும் முழு ஈடுபாடு இல்லாம செயல்பட்டாரு. அவரோட இந்த செயலை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க ஒருபோதும் அந்த செயலுக்காக அவரை திட்டவே இல்லை. மாறாக அவரோட செயல் தவறுன்னு அவருக்கு புரிய வைக்க நினைச்சாங்க. ஒரு நாள் அவங்களோட அம்மா அவரை அழைச்சி ஒரு பூத கண்ணாடியையும் சில காகித துண்டுகளையும் கொண்டு வர சொன்னாங்க. காகித துண்டுகளை கீழே போட்டு பூத கண்ணாடிய வெயில்ல படுற மாதிரி கைகளை நீட்டி பிடிச்சாங்க. பூத கண்ணாடியை பிடிச்ச அவங்க அம்மா கைகள் அங்கும் இங்குமா அசைஞ்சிட்டே இருந்துச்சு. நீண்ட நேரத்துக்கு பிறகு தனது கைகளை அசைக்காம பூத கண்ணாடியின் ஒளி குவியல் காகிதத்தின் மேல படுற மாதிரி கைகளை நீட்டி பிடிச்சாங்க. ஒரு முகப்படுத்தப்பட்ட ஒளி குவியலின் கதிர்வீச்சால நெருப்பு உண்டாகி காகிதம் தீப்பற்றி எரிஞ்சது. இத பக்கத்துல இருந்து பார்த்த அந்த விஞ்ஞானி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்ததுன்னு அவருக்குள்ள பல கேள்விகள் எழ தொடங்கிச்சு. அந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுப்பதற்காக அவங்க அம்மாவை நோக்கி போனாரு. அம்மா, இது எப்படி சாத்தியம்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவர்களோட அம்மா, ஒரு முகப்படுத்தப்பட்ட ஒளி கதிர்களின் குவியலால நெருப்பு உண்டாகி காகிதம் தீப்பற்றி எரிஞ்சது. ஆனா ஒரு முகப்படுத்தப்படாத ஒளி கதிர்களால நெருப்பு உண்டாகாது. இது போலதான் நம் மனதும். எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாடுடனும் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டா வெற்றி நிச்சயம்னு சொன்னாங்க. தனது அம்மாவோட வார்த்தைகளை கேட்ட அந்த விஞ்ஞானி அந்த வார்த்தைகளை தன் மனதளவுல ஏத்துக்கிட்டு அன்று முதல் மனதை ஒருமுகப்படுத்தி முழு ஈடுபாடுடன் தனது செயல்களை செய்ய தொடங்கினார். பிற்காலத்துல இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய விஞ்ஞானியாக விளங்கினார். அவர் வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டில் பிறந்து பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவரும் நோபல் பரிசு பெற்றவருமான விஞ்ஞானி சர் சி வி ராமன் அவர்கள் தான். எல்லா மாணவருக்குள்ளுமே சர் சி வி ராமன் போல விஞ்ஞானிகள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம எப்போ உணர்ந்து வெளிப்படுத்த போறோன்றதுல தான் நம்ம ஒவ்வொருவரோட வெற்றியும் இருக்கு. மாணவர்கள் சிறிது நேரம் படிச்சாலும் மனதை ஒருமுகப்படுத்தி முழு ஈடுபாடோடு படிச்சா எக்ஸாமை கண்டு நம்ம பயப்படவே தேவையில்லை. அன்று சர் சி வி ராமன் அவர்களுடைய அம்மா அவரோட திறமையை உணர்ந்து எந்த ஒரு வேலையிலும் முழு ஈடுபாடு இல்லாத அவரோட செயல் தவறுன்னு அவருக்கு புரிய வைக்கலனா இன்று சர் சி வி ராமன்ற விஞ்ஞானி நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு. எல்லா பேரண்ட்ஸும் மற்றவர்களோட தான் பசங்களை கம்பேர் பண்ணாம அவர்களோட தனித்திறமையை உணர்ந்து அதை வெளிப்படுத்த ஒரு தூண்டுகோலா இருந்தா போதும். இனி வருங்காலத்துல இந்த உலகத்தில் வீட்டுக்கு வீடு சர் சி வி ராமன் போன்ற விஞ்ஞானிகள் இருப்பாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதன் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்தே இருக்கும். நீர்மட்டம் உயர்ந்தால் தண்டு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப நீரின் மேல் உயர்ந்து கொண்டே வரும். அதுபோல ஒருவருடைய மனதில் உள்ள ஊக்கத்திற்கு ஏற்ப அவரது வளர்ச்சியும் உயர்வும் இருக்கும். நம் மனதை ஒருமுகப்படுத்தியும் முழு ஈடுபாடுடனும் நம் இலக்கை நோக்கி செயல்பட்டா வெற்றி நிச்சயம். எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடைந்தே தீருவாய்.